உங்கள் யுஏஎன் நம்பருக்கு கீழே ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டோ 2 பிஎஃப் அக்கௌண்ட்டோ இல்லை அதுக்கு மேலே பிஎஃப் அக்கௌண்ட்டு தவறுதலாக ஆட் ஆகியிருக்கா? அதாவது நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலையில் இருந்தாலோ இல்லை பல கம்பெனியில் வேலை செஞ்சு மாறி இருந்தாலோ இபிஎஃப்ஓ சிஸ்டத்தில் டூப்ளிகேட்டாக மெம்பர் ஐடி கிரியேட் ஆகியிருக்கும். சரி, அதனால் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, உங்கள் பிஎஃப் கிளைம் ரிஜெக்ட் ஆகும், பிஎஃப் பேலன்ஸ் மிஸ்மேட்ச் ஆகும். ஆனால் இப்போ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வந்துருச்சு. இந்த வீடியோவில் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். வெல்கம் பேக் அரிமா விழித்திரு. நான் அசோக்குமார். நீங்கள் உங்கள் பிஎஃப் பேலன்ஸை செக் பண்ணுறப்ப உங்கள் யுஏஎன் நம்பருக்கு கீழே சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வேலை செய்யாத நிறுவனத்துடைய மெம்பர் ஐடி ஆட் ஆகியிருக்கு அப்படின்னா என்ன காரணம்? இதுக்கு எம்ப்ளாயர் மெம்பர் ஐடியை கிரியேட் செய்கிறப்ப நடக்கிற தவறு காரணமாக இது நடக்கும். இது எம்ப்ளாய்க்கு தெரியாமலையும் இருக்கும், அதே சமயத்தில் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் கூட சேர்ந்து இருக்கும். இதனால் உங்களோட பிஎஃப் கிளைமில் ப்ராப்ளம், ட்ரான்ஸ்ஃபரில் இஷ்யூ, பேலன்ஸு மிஸ்மேட்ச்சு, இந்த பிரச்சனை ரொம்ப பேருக்கு இருந்துகிட்ருக்கு. இதை சரி செய்கிற விதமாக இபிஎஃப்ஓவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மெம்பர் போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வேலை செய்யாத நிறுவனத்துடைய மெம்பர் ஐடி ஆட் ஆகியிருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு, அப்படி இருந்துச்சு அப்படின்னா டீலிங்க் ரெக்வெஸ்ட்டை ரைஸ் பண்ணணும். இந்த ரெக்வெஸ்ட்டு எம்ப்ளாயருக்கு போகும். எம்ப்ளாயர் அக்செப்ட் பண்ணாலோ இல்லை கான்ட்ரிபியூஷன் 2 டைமுக்கு மேலே இருந்தாலோ மெம்பர் ஐடி உடனே ரிமூவ் ஆகும். இதுவே எம்ப்ளாயர் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னாலோ ரிஜெக்ட் பண்ணிட்டாலோ 2லேருந்து 6 முறை கான்ட்ரிபியூஷன் இருந்தாலோ இந்த பிரச்சனை இபிஎஃப் ஆஃபீஸுக்கு போகும். இபிஎஃப் ஆஃபீஸில் ஆஃபீஸர் வெரிஃபை பண்ணிவிட்டு, சூப்பர்வைசர் செக் பண்ணிவிட்டு, ஆர்பிஎஃப்சி அதாவது ரீஜனல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் ஆஃபீஸில் ஃபைனல் டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமான கண்டிஷன் ஒன்று இருக்குது. அதாவது இந்த கேஸில் டீலிங்க் செய்ய முடியாதது எது அப்படின்னா, பிஎஃப் கிளைம் ஆல்ரெடி செட்டில் ஆகியிருந்தாலோ, கிளைமு பெண்டிங்கில் இருந்தாலோ, கான்ட்ரிபியூஷன் 6 டைமுக்கு மேலே இருந்தாலோ டீலிங்க் செய்ய முடியாது. டீலிங்க் ஆன பின்னாடி பிஎஃப் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபரை பற்றி இபிஎஃப்ஓ அதுக்கப்புறமா செப்பரேட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். டீலிங்கை எளிமையாக செய்கிறது எப்படின்றது தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.